கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. புத்தி கூர்மைக்கு பஞ்சமே கிடையாது. இங்கே சானிட்டோரியத்தில் இந்த பாரத மாதா தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க. காலையில் 8 மணிக்கு ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தோளில் முதுகில் பைய போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான். அந்த டீ கடை வாசலில் உட்காந்துக்கிற பெஞ்சில் உட்காந்துக்கிற பெரியவர் போகிறவன் வரவனெல்லாம் பார்ப்பார். யாராவது ஒருத்தனை பட்டுன்னு பிடிப்பார். பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்பார். அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி பயங்கரமான ஆள் அவர். ஒரு சேடிஸ்ட்னு வச்சிங்களேன். கேட்குற கேள்விக்கு அவன் முகம் சுருங்கி போய் வாடுறதை பார்த்து இவர் வளமாக சிரிப்பார். அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணார், அன்னைக்கு அவர் தலையெழுத்து சரியில்லை பொழுது அந்த 8th பாய் எடுக்கிற பையனை கூப்பிட்டார். வாடா தம்பி, எதனா பிஸ்கட் ஒன்று எதுவும் வேணான்னா. கிளாஸில் என்னடா படிக்கிறேன், என்ன மார்க்குன்னார். ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார்ண்ணா. அப்படியா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு பார்ப்பேன், நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார். சொல் கேளுன்னா. கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன். ஃப்ளைட்டு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. அப்படின்னா என் வயசு என்ன சொல்லு பார்க்கலான்னார். இந்த கேள்விக்கு ஏதாவது அர்த்தங்குதா? ஃப்ளைட்டுக்கும் 800 கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது? பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான். பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், சிம்பிள் அங்கிள், ரொம்ப வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஏஜ் 60 நடக்குதுன்னா. கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர். எப்படா கண்டுபிடிச்ச? உண்மையிலே எனக்கு 60 தாண்டா நடக்குது. எப்படி கண்டுபிடிச்ச? இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா. டே ப்ளீஸ் சொல்லிட்டு போடா. என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீ தாண்டா. கொஞ்சம் சொல்லிட்டு போடா. ஒன்றும் இல்லைங்கள், எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், உங்களை விட ஏடாகூடமாக பேசுவான். அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது. அதனால் அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு. அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? டே அரைக்கருக்கு இங்கே வாடான்னு தான் கூப்பிடுவோம். அவனுக்கு வயசு 30. அரைக்கருக்குக்கு 30ன்னா முழுக்கருக்கு 60 தான் இருக்கணும். அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு. புரியுதுங்களா? அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் பாருங்கள், விதண்டாவாதத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் யாருக்கு ஒன்று சொல்கிறீங்களுங்க, இந்த புத்திமதி சொல்கிறது அறிவுரை சொல்கிறதெல்லாம் அது காலம். இதெல்லாம் கிடையாதுங்க. பெத்த பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாடல்ரா வாடான்னு கேளுங்க. ஒரு டிஸ்கஷன் வா தம்பின்னு கேளுங்க. அப்போ தான் வருவான் அவன். ஏன்னா நான்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் எவ்வளவோ. ஒரு வருஷத்துக்கு முந்தி எங்கள் ஊருக்கு போயிருக்கிறோம். என் நண்பர் ஒருத்தர், பரந்தாமன்னு பேர், ஓட்டு வீடு, பழைய காலத்து ஓட்டு வீடு. வெளியில் லேசாக மழை தூறல். அவனை பார்த்தே பல வருஷம் ஆகுது. அவனை பார்த்த மாதிரி இருக்கும், மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்குன்னு உள்ளே ஓடி போனால் வெளியிலே நிற்கலாம் போலகுது. அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது. அதெல்லாம் ஓட்டையாக உள்ளே பேஞ்சுங்குது. நான் சொன்னேன், ஏண்டாப்பா ஓடு மாற்றக்கூடாதான்னு. அதுக்கு அவன் சொன்னான், இப்போ எப்படி மாற்ற முடியும், மழை பெய்யுதேன்னா. நான் இப்போ சொல்லலடா, வர சித்திரை மாதம் வைகாசி மாதம் நல்ல வெயில் காயில் அப்போ மாற்றுறதானேன்னு. அப்போ எதுக்கு மாற்றணும், அப்போ தான் ஒழுவாதேன்னா. இவனை போய் நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்கள். இப்போ நம்ம இயற்கை பாதுகாப்புன்னு போய் அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும்? அவனா எதையாவது அனுபவித்து உணர்ந்தாலொழிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவனை உணர்த்தணும். யாரை பார்த்தாலும் மொபைல் தான் பார்க்குறான். ஏவன் மரத்தை பார்க்குறான், ஏவன் செடியை பார்க்குறான். இல்லை எதில் வர்றது என்ன வாகனம் கூட பார்க்கலாமா, செல்லை தான் பார்த்துன்னு போகிறான். ரொம்ப கொடுமை சார். இப்போ ராத்திரி 12:30 மணிக்கு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார். நடு ராத்திரி 12:30 மணிக்கு மேக்கப் பண்ணுது. பவுடர் அடிக்குது, பொட்டு வைக்குது, பூ வைக்குது, லிப்ஸ்டிக் வைக்குது. பக்கத்தில் படுத்து இந்த வீட்டுக்காரன் கேட்டான், அக்கிரமமாக தெரியல, அதர்மமாக தெரியல, இந்த நேரத்தில் எதுக்கடி மேக்கப் பண்ண? வாய மூடும்படியா? செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறேன், அது அன்லாக் ஆக மாட்டேன்னுது. நானும் ஒத்து பார்க்குறேன், அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது. என் கஷ்டம் எனக்கு தெரியும், அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது. நான் படுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னா. எவ்வளோ கொடுமை பாரு. அவன் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் சிரிச்சினே படுத்துங்கிறான். என்ன உனக்கு சிரிப்பு, கிண்டலா பண்ண? ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல, 10 வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறான் பாரு.
அதை என்னை பற்றி நினச்சிக்கோ, நான் எவ்வளோ உயர்ந்தவன் நினச்சிக்கோ. இந்த செல்லு வச்சுக்கிட்டு இந்த மொபைலில் படுற கூத்து இருக்குது பாருங்கள், இவனுக்கு எந்த ஞானத்தை போய் சொல்லி கொடுக்குறது? இங்கே தாம்பரத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், விசாரிக்கிறதுக்கு உறவுக்காரன்லாம் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி போனார்? ஹார்ட் அட்டாக்கில் போயிட்டார். எங்கே காட்டினேன்? தாம்பரத்தில் தான் டாக்டருங்கிட்ட காட்டினேன். போயா, சிட்டியில் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டாக்டர்லாங்கிறான், அங்கே காட்டுறதை விட்டுட்டு உள்ளூரில் காட்டினே எப்படி பழைப்பார்? போயிட்டான். அரை மணி நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். அப்பா போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். எப்படி? அதே செய்தி சொன்னான், ஹார்ட் அட்டாக். எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டிட்டு போட்டான். சிட்டியில் தான் பெரிய டாக்டர்கிட்ட வச்சு பார்த்தேன்னா. உனக்கு ஏதாச்சும் இருக்குதா? உள்ளூரில் எவ்வளோ டாக்டர் இருக்கிறான், இவங்கிட்ட காட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அம்மாந்தோறும் அவரை இழுக்கடிச்சு அலைய வச்ச? அதனால தான் அவர் போயிட்டாருன்னு அவன் போட்டான். இன்னொரு அரை மணி நேரம் பொறுத்து உண்டவன் தான். அப்பா போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பித்தான் வசனத்தை. ஆமாம், எங்கே காட்டினேன்? உள்ளூரில் காட்டினதுக்கு அவன் திட்டினான், வெளியூரில் காட்டினான்னா இவன் திட்டுறான். இவனுக்கு என்ன பதில் சொல்கிறது? உள்ளூரில் கொஞ்ச நாள் காட்டினேன், தாம்பரத்தில் கொஞ்ச நாள் காட்டி, சிட்டியில் கொஞ்ச நாள் காட்டினேன், அப்படியும் போயிட்டாருன்னா. உனக்கு புத்தி இருக்குதா? ஏதாவது ஒரு இடத்துல காட்டியிருக்கணும். 2 இடத்துல காட்டினா எப்படா பழைப்பாருன்ட்டு அவன் பங்குக்கு போயிட்டான். அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் வந்தான், கேள்விப்பட்டேன்னா. இவன் சொன்னான், எங்கள் அப்பாவுக்கு வந்த நிலைமை எனக்கு வந்துடும் போலகுது, அதனால் என்னை எதுவும் கேட்காத, அதை படுத்துங்கிறா இருப்பார், அவரையே எழுப்பி கேளு, அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுன்னு போன்ட்டான். ஏன்னா மனிதர்களில் இன்றைக்கி மாறுபட்டு இருக்கக்கூடிய வித்தியாசமான மனிதர்கள். அதனால்தான் மரக்கட்டைன்னுவான். சில பேருக்கு புரியலன்னா மரக்கட்டை மாதிரியே இருக்கிறான் பாருன்னுவான். ஏன்னா உணர்வு இல்லாத மனிதனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்றது தான் மிகப்பெரிய தாரக மந்திரமாக இருந்தது. நம்முடைய மனம் மலராக இருப்பதும் இரும்பாக இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்கள் மனசை மலராக மாற்றிக்கிட்டிங்கன்னா வார்த்தைகள் மென்மையாக வரும். நீங்கள் இதயத்தை இரும்பாக்கிட்டீங்கன்னா வன்மையான வார்த்தை வரும். அது என்ன காரணம்னா, ஒரு மனிதனுடைய மனதை கூட அந்த உணர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா? கொண்டு வா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செழியன் கொன்று வா என்று சொன்னதனால் எவ்வளவு சிக்கல் வந்தது. அதனால்தான் ஒரு செடி கொடிகள் மகிழ்ச்சியாக மரங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறது கூட அவன் மனதை பக்குவப்படுத்தும். எங்கள் ஊரில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளேருந்து வெளியே வராரு டாக்டர். ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்காக ஒர்க் பண்ணல போலகுது, அவரே டென்ஷனாக வெளியில் வராரு. அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்க போனவன் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட கேட்டான், சார் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்னு கேட்டான். நீ எப்படி இருப்பேன்னாரு. அவன் ஓடியான்ட்டான், சார் நல்ல வேளை நான் முதல்லையே தெரிஞ்சுக்கினேன், நான் வரமாட்டேன்ட்டு வந்துட்டான் சார். அதனால் மனதை மென்மையாக்குவோம், மேன்மையான வார்த்தைகள் வரும். அந்த மென்மையான மலர்களை பார்ப்போம். சார் இன்னொன்று சொல்லட்டுங்களா? தேன் கூடு கட்டுதே சார், தேனி. ஒரு பூவுக்குள்ளே இருக்கிற தேனை நம்மால் எடுக்க முடியுமா? அந்த தேனை கூட எடுப்பதற்கு அந்த தேனீக்கு தெரிந்த ரகசியம். அதனால்தான் அந்த தேன் கூட்டை அமாவாசை அன்னைக்கு முன்னாடி அழிப்பாங்க. தேனீக்கள்லாம் வெளியில் வந்தது ஒரு தேனி கேட்டு தான், கஷ்டப்பட்டு சேர்த்த தேனி அந்த மனுஷன் திருடிட்டானே, கவலைப்படாத, தேன் கூட்டைத்தான் அவன் தேடி வைத்த தேன் கூட்டைத்தான் அவன் திருடினானே தவிர ஒரு மலரில் இருந்து தேனை எப்படி எடுப்பது என்ற செய்தி அவனுக்கு தெரியாது. கவலைப்படாதே, நாம் மீண்டும் சேகரித்து விடுவோம். அந்த ரசனை சார், அந்த ரசனை தான். பூக்குள்ளே எத்தனை தத்துவங்கள், வாழ்வியல் உண்மைகள், இலைகளின் அசைவில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள், எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான். மரங்கள் அசைவது கூட சிரிப்பதாக பாருங்களேன். அதனால்தான் சிரிக்காத மனுஷனை மரமாட்ட நிற்கிறான் பாருன்றான். கொட்டி கிடக்கிறது சார் மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் கவலை கவலை. கவலைக்கு மருந்தே இயற்கை தான் காரணம்.
இயற்கையை நீங்கள் பாருங்க, ரசிங்க. அந்த இயற்கையில் முக்கிய வளம் பெறுவது மரம். அந்த மரத்தை சுற்றி தான் கொடி படர்கிறது. அதுக்கு எல்லாத்துக்கும் அது வாழ்வாதாரமாக இருக்கிற காரணத்தினால் அதை ரசிங்க. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர் கூட ஹாலில் உக்காந்து வருத்தமாக உட்காந்துங்கிறாரு. ஸ்கூலில் விட்டு ஓடியாரான் அந்த பையன், 7th படிக்கிற பையன். ஓடி வந்து மேத்ஸ் பேப்பரோட உள்ளே வரான். வாங்கின மார்க்கை சொன்னால் அவர் இருக்கிற முகக்கடுப்பில் வச்சு வாங்குன்னு வாங்கிடுவார்னு முடிவு பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றினான் சார். அவன் எவ்வளோ அழகான பையன், மாற்றிட்டான். என்ன சொன்னான் தெரியுமா? டேடி, நான் மேத்தமெட்டிக்ஸில் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்ன நினைப்பேன்னா? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார். அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுன்னு தான் 25 வாங்கியிருக்கிறேன். உடனே அவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார். இல்லைன்னா அவர் மனமே மாறுது பார்த்தீங்களா? மென்மையான வார்த்தைகளால் தான் பல மேன்மைகள் நடக்கும். வன்மை வார்த்தைகளை தூக்கி எறியணும்னா மனித மனம் மகிழ வேண்டும். எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன தெரியும்? அவன் கணக்கு போடுறான், படிக்கிறான், அப்படி மார்க் வாங்குறான். மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிறதுனால அவன் மனிதன் உயர்ந்துட்டான், படிச்சுட்டான், பெருசுன்றது நினைக்கக்கூடாது. புத்திசாலித்தனம் வேற, திறமை வேற, நிறையா இருக்குதுங்க. நான் கூட கிளாஸில் நிறைய சர்வே பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4-5 புஸ்தகம் வகுப்பறை அனுபவங்கள்னே அப்போ எழுதினேன் நான். எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு வேற, படைப்பு வேற. நிறைய விஷயங்கள் இருக்குது. படிப்பு வேற, படைப்பு வேற. ஒரு காலகட்டத்தில் அதிகாரி ஐயா எல்லாம் உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்குலாம் தெரியும், நம்ம முன்னோர்கள் அதிகாரிகளாக இருந்த காலத்திலலாம் ஒரு விளம்பரம் வரும். முக்கோண சின்னத்தை போட்டான் பார்த்தீங்களா? இப்போ யாராவது போடுறான் அதை? அவனுக்கு உள்ளுக்குள்ள அந்த ஞானம் வந்துடுது. அதனால் இப்போ யாரும் போடுறதில்லை முக்கோண சின்னத்தை. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு காலத்தில் போட்டான். இன்னொன்று நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டான். இப்போ என்ன போடுறான்? நாமே இருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்ற போர்டு போடுற அளவுக்கு வந்து போது அவங்களுக்கு தெளிவு வந்துடுச்சு இப்போது. ஆனால் அந்த காலத்தில் என் ஸ்டூடெண்ட்டே எழுதுனான் தெரியுமா உங்களுக்கு? மரங்களை பற்றி எழுதுறான்னு அவன் எழுதியிருந்தான். மரத்திற்கு மரம் முக்கோண சின்னத்தை மாட்டியதன் பலன் மரங்கள் காய்ப்பதை நிறுத்திவிட்டனன்னு போட்டிருந்தான். எல்லா மரங்கள்லேயும் அந்த முக்கோண சின்னத்தை அடித்து வச்சுருப்பாங்க சார். ஒருத்தனுக்கு எளிமையாக சொல்லி புரிய வைக்கிறது கூட பசுமரத்தாணி போலன்னா, பசுமரத்தில் ஆணி அடித்தா சர்றன்னு இறங்கும். அந்த மாதிரி இவனுக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா ஞானம் போகணும். அப்போ இன்னொன்றுங்க, இந்த காகிதமே மரத்திலிருந்து தானே கிடைத்தது. நாம் பயன்படுத்துகிற காகிதமே தயாரிப்பதற்கு ஒரு மரம்தானே காரணமாக இருக்கிறது. நம்ம ரப்பர் பயன்படுத்தணுமா? அதுவும் மரம்தானே. 1350 படைப்புகளை கண்டுபிடித்த இந்த உலகத்திற்கு கொடுத்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த ஒரு ரப்பர் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மரத்தை கொத்தியிருப்பார்? இன்னும் காலையில் எழுந்து போனவங்க 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாரா? காலம் பூரா அவர் சுற்றி இருக்கிறார். அதே நோக்கத்தோடு பயணப்பட்டிருக்கிறார். அதனால் ஒன்றை பார்க்கிற போது அதனுடைய பயன் என்னன்றதும், இந்த பயனுடைய ஒன்றை என் உயிராக நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு உணர்வும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு வந்தால் அதுதான் மிகப்பெரிய சாதனை. ஏதாவது ஒரு செய்தி அவன் வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே போதும். ஒரு கிளையை ஒடிச்சா கூட அதுக்கு வலிக்குமேன்ற எண்ணம் வரும். வள்ளலாருடைய உயரிய சிந்தனையே அதுதானே. நடக்கும்போது தன் கால் பட்டு உருண்டையாக இருந்த மண்ணாங்கட்டி உடஞ்சி போச்சு, வருத்தப்பட்டார். ஐயோ, அந்த மண்ணாங்கட்டி எவ்வளோ வலிக்கும். அதுக்கு அந்த உயரிய மனிதநேய சிந்தனை, அந்த உணர்வு இந்த பிள்ளைகளுக்கு வேறணும். ஏன்னா அவன் பார்க்கறதெல்லாம் வன்முறை காட்சிகள், எல்லாமே வன்முறை காட்சிகள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் நாமெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்தோம், சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டு சார் வெளியில் வந்தால் நமக்கு அப்படியே ஒரு பாசத்தையே மனசில் சுமந்துங்கன்னு வருவோம். இப்பெல்லாம் இந்த ராயன் ஒரு படம் பார்த்தேன். இப்போது நீங்களும் பார்த்துருப்பீங்க பிரைம் வீடியோவில். அது என்னமோ எங்கள் ஊரில் விழுப்புரத்தில் நெல் மண்டியில் என்ன பண்ணுவாங்க, இந்த நெல் மூட்டையில் இருக்கிற நெல் ரகத்தை பார்க்குறதுக்கு ஒரு ஊசி குத்துவான். குத்தி அதை எடுப்பான், அதில் நெல் வரும், அதை பார்ப்பான் என்ன ரகம்னு. அந்த மாதிரி ஒரு குத்து ஊசியை கையில் வச்சிங்கன்னா அவனையும் கழுத்துலையும் மாறிலையும் சக்கு சக்குன்னு மனிதாபிமானம் இல்லாமல் குத்துறத என் பையன் பார்த்தான்னா அவன் என்ன சார் பண்ணுவான்? அவன் பக்கத்தில் அவங்க அப்பா நம்பி தூங்க முடியுமா ஐயா? அவனை ஏதாவது கண்டிக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பார்க்கணும் சார். எல்லாமே ஏன்னா படிப்பது வேற, கேட்பது வேற, பார்ப்பது வேறு. படிப்பது ஒரு வகையில் பதியும், கேட்பது ஒரு வகையில் பதியும், பார்ப்பது சிறப்பாக பதியும்.
ஒரு பூவை பறித்து கொண்டு போய் இறைவனுக்கு சூட்டுவதற்கு நினைத்த ஒரு அடியார் கூட அந்த பூவை பறிக்கலை. ஏன் பூவை பறிக்கலைன்னு கேட்குறாங்க. அந்த ஞானி சொல்றார், இந்த பூவை பறித்து கொண்டு போய் இறைவனை சூட்டி பார்ப்பதை விட அந்த பூவுக்குள்ளே இறைவன் முகம்தான் தெரிகிறது, பறிக்க மனம் வரவில்லைன்னார். எந்த பார்வை பாருங்க! அந்த அழகான பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வையோடு நீங்கள் அந்த மரத்தை பார்க்கணும், செடி கொடிகளை பார்க்கணும். நம்மை சுற்றி அந்த பசுமை இருந்தால்தான் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கும். வறண்டு போன ஒன்றை பார்த்து பார்த்து மனமும் வறண்டு போவதை விட பசுமையானவற்றை பார்த்து பார்த்து உள்ளம் இளமையாக இருப்பதற்கு இந்த செடி கொடி மரங்கள் பூ வகைகள் அனைத்தும் நமக்கு வழிகாட்டுகிற மிகப்பெரிய சிறப்பை தரும். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, சாவிக்கும் சுத்திக்கும் ஒரு உரையாடல் நடந்துதான். சுத்தி கேட்டதான் சுத்தியில் சாவியை பார்த்து, ஒரு பூட்டை திறக்கணும்னா நான் ரொம்ப சிரமப்படுறேன், நீ லேசாக திறந்துடுறியே எப்படின்னு. சாவி சொன்னதாம், நீ தலையில் ஓங்கி அடிக்கிறாய், நான் அதன் இதயத்தை தொடுகிறேன், அதனால் எளிமையாக அது திறக்கிறது. மனிதனுடைய இதய வாசல் எப்பொழுது திறக்கிறதோ அப்பொழுதுதான் இயற்கையும் பாதுகாக்கப்படும். அதனால்தான் அண்மையிலே ஒரு கவிதை எழுதினா ஒருத்தன், ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க பிள்ளைங்கள், இப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறாங்க. மரம் பற்றி ஒரு கவிதை எழுதினான். நாங்கள் இன்னொரு சிலுவை தயாரிப்பதற்கான மரத்தை தருகிறோம், உங்களால் இன்னொரு இயேசுவை தர முடியுமா என்று அந்த மரம் பேசுவதாக ஒரு கவிதையை எழுதினார். ஒரு காலத்தில் இந்த மரங்களினுடைய அருமை தெரியாமல் பல பழமொழிகள் உருவாச்சு. ஆனாலும் அதற்குள்ள அருமையும் பெருமையும் இருக்கு. தனிமரம் தோப்பாக அதுன்னு சொல்லியிருக்கான். மனிதனுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கிறது மரம். அதை ஆராய்ச்சி பண்ணோம்னா நிறைய வரும். இலக்கியத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கிளைகள் அப்படின்னு. சுற்றம், கிளைனாலே சுற்றம்னு அர்த்தம். ஒவ்வொரு மரத்திலையும் கிளைதான் அந்த மரத்துக்கே சுற்றமாக இருக்கிறது, உறவாக இருக்குது. எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இந்த மண் விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டது. எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மரத்தை வச்சு. ஒரு தென்னந்தோப்பு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தென்னை மரங்கள் அப்படி வளைஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் இருக்கிறது நல்லா நிமிர்ந்து இருக்கும், ஒரு தென்னை மரம் வளைஞ்சு அப்படி போகும். ஏன் தெரியுமா? தன் அருகில் இருக்கிற இன்னொரு மரமும் வளரட்டும் என்று வளைந்து கொடுத்து அதனுடைய வாழ்க்கைக்கும் அது ஆதாரமாக இருக்கிறதென்றால் மனிதர்கள் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என்ற உயரிய சிந்தனைக்கும் மனிதன் வரணும். நம்ம படிக்கிறது வெறும் புத்தகத்தை வாங்கி படித்தா மட்டும் போதாது, வகுப்பறை மட்டும் போதாது. ஒரு மனிதன் எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். குழந்தையிடமும் கற்கலாம், குருவினிடத்திலும் கற்கலாம், குருவியிடத்திலும் கற்கலாம். தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருப்பீங்க, தூக்கணாங்குருவி கூடு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த பகுதியில் இருக்கா? இந்த தூக்கணாங்குருவி கூடு கட்டும். நான்லாம் விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலைப்பேட்டை என்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே பனை மரங்கள் அதிகமாக உண்டு. பனையில் 2 வகை உண்டு, ஒன்று ஆண் பனை, இன்னொன்று பெண் பனை. ஆண் பனையில் நுங்கு காய்ப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பெண் பனையில் தான் நுங்கு காய்க்கும். ஞானசம்பந்த பெருமான் அதனால்தான் தமிழையும் சைவத்தையும் காப்பாற்றுவதற்கு சமணர்களோடு போரிட்ட போது செய்யாற்றில் இருக்கிற திருவாத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக மாற்றி தமிழினுடைய மேன்மையை வெளிப்படுத்திய வரலாறு நாயன்மாருடைய வரலாற்றிலே நம்ம பார்க்குறோம். இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டும். அந்த கூட்டை தூக்கி அது கீழே விழுந்ததுன்னா காற்றுல அந்த கூட்டை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பாதுகாத்து அதனுடைய அழகை ரசித்தவன் நான். இப்போ இருக்கிற சிவில் இன்ஜினியரு எத்தனை பட்டம் பெற்றாலும், எத்தனை
வெளிநாட்டில் போய் பல்கலைக்கழகங்களில் படிச்சுட்டு வந்தாலும் அந்த குருவி கூட்டை அறுபடாமல் பிரிக்க முடியாது. பிரிக்கவே முடியாதுன்னா எங்கேருந்து கட்டுறது? ஒரு தூக்குனாங்குருவிக்குள்ளே கூட ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறான் கடவுள். அதில் என்ன அழகு தெரியுங்களா? ஆண் பனையில் ஒரு கூடு கட்டும், பெண் பனையில் ஒரு கூடு கட்டும். ஆண் பனையில் கட்டிய கூட்டில்தான் முட்டைகளை வைக்கும், பெண் பனையில் கட்டிய கூட்டில்தான் கணவன் மனைவியாக குடும்பம் நடத்தும். என்ன ஆழம் தெரியுமா அது? காரணம் என்ன? அந்த முட்டை பொரித்து குஞ்சுகளாக வருகிற போது குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஆண்பனைக்கு யாருமே கிட்டே போக மாட்டான், எந்த பயனும் இல்லை என்பதனாலே அந்த முட்டையிலிருந்து வெளிவருகிற குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று கருதி முட்டைகளை கொண்டு போய் ஆண்பனை கூட்டிலே வைக்கும். பெண்பனையில் ரெண்டு பேரும் தங்கும். ஆண் தூக்கணாங்குருவியும் பெண் தூக்கணாங்குருவியும் தங்கும். யாராவது பாதிப்பை ஏற்படுத்தினால் பறந்து போய் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த இடத்து கூட்டிலே அவை தங்குகிறது என்றால், ஒரு வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வரலாற்றை கூட ஒரு மரத்தில் கட்டிய கூட்டிலிருந்து கிடைக்கிற ஒரு அழகான செய்தி. பறவைகளின் சரணாலயம் தானே மரங்கள். மரங்கள் இல்லைன்னா அது ஏது? அதனால்தான் மேதக அப்துல் கலாம் அவர்கள் அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, கிளி வளர்த்தேன் பறந்து போய்விட்டது, ஒரு மரத்தை வளர்த்தேன் போன கிளியும் பறந்து வந்து விட்டது, ஓடி போன அணிலும் வந்து விட்டதுன்னு எழுதினார். நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய ஞானிகள் தெரியுமா? ஆச்சரியமான விஷயங்கள் நிறைய உண்டு. நான் இங்கே ஆன்மீகம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பிள்ளையாருக்கு வாகனம் எதுங்க? ஏலி. முருகருக்கு வாகனம் மயில். இங்கே எங்கே பார்த்தாலும் மயில் சத்தம் கேட்டுருந்தே இருந்தது. முருகனுக்கு மயில் வாகனம், அம்பாளுக்கு சிங்க வாகனம், எம்பெருமான் சிவபெருமானுக்கு காளை வாகனம், சபரிமலை ஐயப்பனுக்கு புலி வாகனம், பெருமாளுக்கு கருட வாகனம். எந்த கடவுளுக்கு பார்த்தீங்கன்னாலும் பறவைகளும் விலங்குகளும் வாகனங்களாக படைத்து பார்த்த பெருமை முன்னோர்களுக்கு. ஒரு சாமிக்கு கூட மனுஷனை வாகனமாக வைக்கல. இவனை நம்ப முடியாது. பாதி வழியிலே இறக்கி விட்டுருவான். என்னையே நான் தூக்க முடியல, உன்னையே எங்கே தூக்கிறதுன்னு. காரணம் என்ன தெரியுமா? விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, சரணாலயங்கள் இல்லை. ஆலயத்தில் வழிபாட்டோடு இவைகளை சேர்த்து வைத்து வணங்கினால் இவைகள் கொல்லப்பட மாட்டாது, பாதுகாக்கப்படும் என்று விலங்குகளையும் பறவைகளையும் பாதுகாப்பதற்கென்றே அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டார்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். அதே சமயத்தில் பாருங்கள், ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு விருட்ச மரம் உண்டு. முருகனுக்கு கடம்ப மரம், அம்மனுக்கு வேப்ப மரம், பிள்ளையாருக்கு அரச மரம், இல்லையா? ஏன் தெரியுமா? அது இறைவனோடு பின்னி பிணைந்து வணங்கப்படுவதற்குரிய ஒன்றாக மாறுகிற போது அந்த மரத்துக்கு எந்த விதமான இடையூறும் வராது, துன்பம் வராது, மரத்தை வெட்ட மாட்டார்கள் என்று மரத்தை பாதுகாப்பதற்கென்றே வழிபடுகின்ற கடவுளோடு அதை இணைத்து வைத்து வழிபட்டார்கள் என்றால் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு கொடுத்தாங்க. இப்போ நாமெல்லாம் மனசு மாறி போச்சுங்க. ஒரு 100 ஃபீட் ரோடில் போகிறோம் சார், ஒரு காரில் வேகமாக போகிறோம், ஒரு புயல் வருது. அந்த புயலில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு 100 வருஷம் இருந்த ஒரு ஆலமரம் கீழே சாஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. காரில் பயணம் பண்ணுறமே நமக்கு மனசு எப்படி என்ன நினைக்கும் தெரியுமா? போக்குவரத்துக்கு தடையாகி போச்சே, போகிற நேரத்தில் அதிகமாகுதே, குறிப்பிட்ட நேரத்தில் போக முடியலேன்னு வருத்தப்படுறமே தவிர 100 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த மரம் சாய்ந்து விட்டதே என்று சாய்ந்து விட்ட மரத்திற்கு எந்த மனிதனும் வருந்துவது கிடையாது. தன் பயணத்துக்கு தடை ஏற்பட்டதுன்னு தான் வருந்துறோம். இதுதான் நம்ம நினைப்பு, எண்ணம். ஏன்னா மனித மனங்கள் அப்படி மாறி போச்சு. நான் சென்ற ஆண்டு லண்டனில் 15 நாட்கள் தங்கி உரையாற்றினேன். ஒரு 2 மாதத்துக்கு முந்தி மறுபடியும் போனேன். அங்கெல்லாம் கடுமையான சட்டம்.
வீடு கட்டணும்னா ஒரு 2 மரத்தை எடுக்கணும்னா 10 மரக்கன்றுகளை நட்டு அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்பித்த பிறகுதான் அந்த அவர்களுடைய அனுமதியோடு தான் அந்த 2 மரத்தை எடுக்கலாம். ஒரு கிளையை ஒடிக்க வேண்டும் என்றால் கூட அரசு சார்ந்த அதிகாரிகள் தான் அதை செயல்படுத்த வேண்டுமே தவிர தனி மனிதன் செயல்படுத்த முடியாது. அங்கதான் அந்த பசுமை அப்படி அழகா இருக்குது. நினைச்ச நேரத்தில் மழை பெய்யுது. நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே ஏசி போடுறான், அவன் ஊருக்கே ஏசி போட்டு வச்சிருக்கான். எப்பொழுதும் அந்த குளிர், அந்த ஈரப்பதம் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மரம் செடி கொடிகள் அங்கே சூழ்ந்திருப்பது தான் மிகப்பெரிய காரணம். அதனால்தான் ஒரு இடத்துல திருவள்ளுவர் அழகா எழுதினார், அறம்போலும் கூர்மை எறியனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்னு எழுதினார். அது என்ன சார் இவ்வளவு பெரிய சிறப்பு மரத்துக்கு இருக்குது? கூர்மையான அறிவு வருகிற புத்தகங்களை எல்லாம் வாசித்து ஒரு அறிவாளி ஆனவன் மக்கட்பண்பு இல்லைன்னா அவன் மரத்துக்கு சமமானவன் ஏன் சொல்றார்? மரம் போல்றவன் ஏன் சொன்னார்? கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை தருகிறது. மழையை வரவழைப்பதற்கு மரங்கள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மரம் எட்டியது உயரத்துக்கு மேலே போகிறது என்றால் சீக்கிரமாக அந்த மேகத்தை அழைத்து வருவதற்குத்தான் அவ்வளவு வேகமாக வளர்கிறதோ என்று பிரபஞ்சம் நினைக்கிற அளவுக்கு மரங்களுடைய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது என்றால் அந்த மரத்தை போய் படித்து மக்கட்பண்பில்லாதவனோடு ஒப்பிடுறார திருவள்ளுவர்னு நம்ம யோசிக்கலாம். நான் நினச்சி பார்க்குறேன், ஒருவேளை சரியாக இருந்தால் எடுத்துக்கங்க, சரியில்லைன்னா காரணத்தை சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அந்த காலத்தெல்லாம் மரங்களை வெட்டுறதுக்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினான்? கோடாரி என்ற ஒரு ஆயுதத்தை தான் பயன்படுத்தினான். அந்த கோடாரியை தனியாக அந்த ஆயுதத்தை வச்சிருந்தா வெட்ட முடியாது. அதற்கு வலுவு சேர்ப்பதற்கு அதுக்கு ஒரு கைப்பிடி போடணும். அந்த கைப்பிடி அவன் எங்கே போவான்? கொடுவாளை எடுத்து, சின்ன அரிவாள் மாதிரி இருக்கும், இந்த கொடுவாளை எடுத்து ஒரு கிளையை வெட்டி அந்த கிளையில் பலமான ஒரு பகுதியை எடுத்து அதை செதுக்கி அந்த கோடாலியை அதில் இணைத்து அந்த கோடாலிக்கு வலிமை ஊட்டி அந்த அடிமரத்தையே வெட்டுவான். இதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். தான் வளர்த்த தன் கிளையே தன்னையே வெட்டி சாய்க்கிறதே அந்த அந்த இனத்தை அதை உருவாக்குனது, அதற்கு ஆதாரமே அதுதானே. அந்த கிளைக்கும் ஆதாரம் அந்த மரம்தான். ஆனால் அதையே வெட்டுவதற்கு அது பயன்படுகிறதே தான் என்னதுன்னு தெரியாமலேயே அது செயல்படுவதற்கு மனிதனுக்கு துணை நிற்கிறது என்றது தான் மக்கட்பண்பில்லாதவர்கள் இந்த மண்ணிலே நிறைய பேர். என்ன அழகான ஒரு பார்வையோடு நம்ம அதை பார்க்கணும். அதனால்தான் பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளியில் படிக்கிற காலத்திலேயே செடி நடுகிற மரக்கன்று நடுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார்கள். நான் படிக்கிற காலத்திலலாம் மரக்கன்று நடுறதுக்குன்னு ஒரு விழாவை வைப்பாங்க. சுதந்திர தின அன்னைக்கு, குடியரசு தின அன்னைக்கெல்லாம் சில சிறப்பு விருந்தினர்களை அழைத்து கொண்டு வந்து அங்கே மரக்கன்றுகளை நடுவார்கள். அந்த மரக்கன்றுகளை பிள்ளைகளை வைத்து பராமரிப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் அது சோலையாக மாறும். செடியாக இருக்கிற போது சில வாழ்க்கை அனுபவங்கள் அதிலிருந்து நம்ம கற்றுக்கலாம். செடியாக இருக்கிற போது அதற்கு இடையூறு செய்வதற்கு பல சூழ்நிலை இருக்கு. அந்த செடியை வளர விடாமல் ஆடு மாடுகள் மேய வரும். மேய வருகிற ஆடுகளை விரட்டி விட்டு மாட்டையும் விரட்டி விட்டு அந்த செடிக்கு ஒரு வேலி போட்டு பாதுகாப்பு கொடுத்து அது மரமாகிவிட்டால் பிற்காலத்தில் செடியாக இருக்கிற போது மேய முற்பட்ட ஆடு மாடுகளே அந்த மரத்தின் நிழலில் வந்து தங்கி இளைப்பாரும். இல்லையா? இதுதான் உண்மை. இன்றைக்கு ஆடுகளுக்கு கூட மேய போகிற போது எந்த செடி நல்ல செடி, எந்த தழை நல்ல தழை, எந்த செடி விஷச்செடி, அது நமக்கு ஆகாது என்று ஒரு ஆட்டுக்கு கூட விஷச்செடியை அதில் நாம் கிட்டே போகக்கூடாது, அந்த இலையை உண்ணக்கூடாது என்ற அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. ஆனால் மது அருந்துவது உயிருக்கும் உடலுக்கும் கேடு என்ற வாசகத்தை படித்துவிட்டே அவன் சரியாத்தான் எழுதுகிறான்னு அதை சாப்பிட்டுட்டு வரானே மனிதன். கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும். எவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கு.
அப்போது நான் என்ன சொல்ல வர்றது காரணம், அந்த செடியை வளர்க்குறது, அதை பாதுகாக்கிறது. இன்றைக்கி போதை மருந்துக்கு ஆளாகி விட்டார்கள் பிள்ளைகளை, நம்ம கொதித்து எழறமே. அதனால தானே வளரும் பயிர் முளையிலே இல்லை அது சொல்லுவானே, 5 விளையாது 50 விளையும். இந்த பழமொழி பொன்மொழியெல்லாம் சாதாரணமானதல்ல. நம்முடைய வாழ்க்கை பின்னணியோடு இணைந்த ஒரு அழகான வார்த்தைகள். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம். அதனால தான் குழந்தைய கூட ஒரு செடி மாதிரி பார்த்தான். அந்த செடியை எப்படி வளர்த்தார்களோ, பாதுகாப்பு கொடுத்து வளர்த்தார்களோ, அதை நேசிக்கணும். அதான் பாரதி சொல்லுவான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எல்லா நகர பகுதிகளும் பாருங்கள் சார், 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா அழகான மரங்கள் இருக்கும், மஞ்சள் பூ பூக்கும், சிவப்பு பூக்கள் பூக்கும். காலையில் நீங்கள் ஸ்கூட்டரில் போவீங்க, காரில் போவீங்க, அப்படி சைக்கிளில் போவீங்க, நடந்து போவீங்க, 2 பக்கமும் பூத்து இருக்கிற அந்த பூக்களினுடைய காட்சிகளை அப்படி நிமிர்ந்து பார்க்குற போது நின்று அதை ரசிப்பதற்கு கூட நமக்கு நேரம் இருக்காது. சாதாரண மனிதனை தலைநிமிர வைத்து பார்க்க வைத்த அந்த அழகிய வண்ண மலர்களெல்லாம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அத்தனையும் கொட்டி கிடக்கும் அந்த மரத்தினுடைய வேரில். நான் இப்படி பார்க்குறேன், ஒவ்வொரு மனிதனையும் தலை நிமிர வைத்து நம்மை பார்க்க வைத்த காரணம் என்னால் அல்ல, என்னை பூக்க வைத்த வெளியில் தெரியாத வேர்களுக்குத்தான் அந்த பெருமை இருக்கிறது என்று அந்த நன்றி கடனுக்காக அதனுடைய காலிலே விழுந்து வணங்குவதாகவே நான் கருதுகிறேன். ஒவ்வொன்றையும் வச்சு ஒவ்வொன்றும் படிப்பினை எடுத்துக்கலாம். நான்லாம் ஆசிரியர் பணியில் இருந்தவன். நான் குறைகள்னு பார்க்க மாட்டேன், நிறைகளை தான் பார்ப்பேன். இல்லைங்க, நீங்கள் பாசிட்டிவ் எண்ணங்களோடு நேர்மறை எண்ணங்களோடு பார்க்க பழகிட்டால் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். திருவாசகத்தில் பார்த்தா புல்லிலிருந்து ஆரம்பிப்பார் அவர். அதனால் உயிர்கள் நம்ம சார்ந்திருக்கிறது. ஒரு பூவை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கிறோமா? இன்னைக்கு யாருக்குமே அந்த ரசனை இல்லை. தென்றலிலே அசைகின்ற மரங்களினுடைய அழகிய காட்சி எவ்வளவு! காண கிடைக்காத காட்சிகள் எல்லாம் இயற்கை நமக்கு கொட்டி கொடுக்கிறது. இந்த மண்ணுக்கு பெருமை சேர்ப்பது மலை அழகு, மரங்களின் அழகு, இயற்கை அழகு. அது அரண் போல இருக்கிறது, நமக்கு பெரிய அழகு. அதை பாதுகாக்கிறது தான் மிகப்பெரியது. அதை பிள்ளைகளுக்கு இளமையிலிருந்தே வளமாக சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி மனுஷனுக்கு அறிவு வளர்ந்துருக்குது சார், அறிவுக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் பண்புகள் குறைஞ்சி போச்சு. பண்புகள் குறைஞ்சி போச்சு. நீங்கள் அதை நாம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் உறவுகளை எப்படி சொல்லி வளர்த்தாங்க? மரத்தை நிழலில் உட்காந்துக்கின்னு சோறு ஓட்டினா. இலக்கியத்தில் நான் ரொம்ப போனாக்கா உங்களுக்கு புரியாது. இலக்கியத்தில் ஒரு மரத்தின் கீழே ஒரு காதலனும் காதலியும் பேசுகிற போது கூட அந்த பெண் சொல்லுகிறாள், தூரமாக உட்காரு, என் பக்கத்தில் வராத, எங்கள் அக்கா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறா. உங்கள் அக்காவா? யாருமே இல்லையே. அப்படி எங்கே இருக்கிறா? இதோ நிற்கிறதே இந்த மரம், இந்த மரம்தான் என்னுடைய சகோதரி. என் அம்மா எனக்கு சோறு ஊட்டும் போது இந்த மரத்தின் அடியிலே உட்கார்ந்து அக்கா பாரு அக்கா பாருன்னு இது வளர வளர என்னை காட்டி இதை சொல்லி சொல்லி வளர்த்தாள். என்னுடைய சகோதரியாகவே நான் பாவித்து விட்டேன். அம்மா நானுதும் நும்முடு நகையே, உன் எதிரில் எங்கள் அக்கா எதிரில் உங்ககிட்ட சிரிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னா, இலக்கியத்தில் கூட இடம்பெற்றிருக்கிற ஒரு அழகிய காட்சி இந்த மரம் தந்த ஒரு வரம். லண்டனில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் பகிரணும். ஒன்றா எல்கேஜிலேருந்தே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறான். எல்கேஜிலேருந்த பல்வேறு வகையான ஒழுக்க பண்புகளை தான் முதல்ல சொல்லிக் கொடுக்குறான். பண்புகள் இல்லாத படிப்பு பாழாகிவிடும். பண்புகள் தான். இன்னும் வெளிப்படையாக சொல்லலைன்னா, படிப்பு கூட வேலை தந்து சோறு போடாட்டாலும் அவனுடைய பண்பாடு அவனுக்கு நன்னடத்தை கண்டிப்பாக அவனுக்கு சாப்பாடு போடும். இதற்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு வாழ்க்கையில் அதுதான் மிக மிக முக்கியமானது. சுற்றி இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் காரணகாரியம் இல்லாமல் யாரும் முன்னோர்கள் எதையும் செய்யல. கடவுள் கோயிலுக்கு போகிறவங்க கூட வெத்தலை பாக்க தான் எடுத்துட்டு போறான். படைக்கிறவங்க கூட வெத்தலை பாக்க வச்சு படைக்கிறான். நிச்சயதார்த்தம் பண்ணும்போது வெத்தலை பாக்க தான் முன்னிலை நிற்குது. ஏன்? என்ன அழகா வச்சான். செடியில் கிடைப்பது அல்ல வெற்றிலை, கொடியில் கிடைப்பது வெற்றிலை. செடி குறிப்பிட்ட வகையிலே நின்று அதனுடைய உயரத்தை அதோட அடைஞ்சிரும். ஆனால் கொடி அப்படி இல்லை. அது போகிற போக்கில் படர்ந்து போய்கிட்டே இருக்கும்.
உன் உறவும் என் உறவும் கொடி போல் படர வேண்டும் என்று அதற்காகத்தான் அந்த கொடியில் கிடைக்கிற வெற்றிலையை கொண்டு வந்து பரிமாறிக்கிறான் ஒருத்தன். எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குதுங்க. இயற்கையோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் பேசினார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.